என்எஸ் மாதவன் என்கிற ஒரு மலையாள எழுத்தாளர் இருக்கிறார். அவருடைய கதைகள் புத்தகங்கள் கூட இங்கே கிடைக்கும். அவர் ஒரு முக்கியமான ஒரு கதை, திருத்து அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். கதையோட தலைப்பு திருத்து. அது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது எழுதப்பட்ட ஒரு கதை. அது ஏன் முக்கியமான கதைன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அந்த திருத்து என்கிற அந்த கதை உங்களுக்கு புத்தகம் கிடைத்தால் நீங்கள் படியுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு இணையத்தில் நிச்சயமாக கிடைக்கும். காலச்சுவடு வெளியிட்டிருக்கக்கூடிய என்எஸ் மாதவனுடைய அந்த கதையில் திருத்து என்கிற ஒரு கதை. அந்த கதை என்னென்னா, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அன்று ஒரு பத்திரிகை ஆசிரியர் அதை பற்றின ஒரு கட்டுரை எழுதுவார். பரவலாக கலவரம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த உதவி ஆசிரியருக்கு காயம் ஏற்பட்டுவிடும். அந்த காயத்தை ஆற்றுவதற்காக அவர் ஒரு இஸ்லாமிய தம்பதியர் மருத்துவராக இருப்பார்கள். அவர்களை போய் சந்தித்து அந்த மருந்து கட்டுகளை எல்லாம் போட்டுக்கொண்டு அவர் மறுபடியும் பத்திரிகை அலுவலகத்திற்கு வருவார். அந்த பத்திரிகையில் அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட செய்தியை அவர் ஒரு கட்டுரை எழுதி கொடுத்து விட்டு போயிருப்பார். அந்த கட்டுரையினுடைய தலைப்பு இவர் போகிற பொழுது மாற்றி இருக்கும். அந்த தலைப்பு என்ன மாதிரி இருக்கும்னா, சர்ச்சைக்குரிய கட்டிடம் இடிக்கப்பட்டதுன்னு மாற்றிருக்கும். சர்ச்சைக்குரிய கட்டிடம் இடிக்கப்பட்டதுன்னு இவர் எழுதின தலைப்பு இல்லை. இந்த பத்திரிகை ஆசிரியர் இந்த தலைப்பை, இந்த உதவி ஆசிரியர் போய் கேட்பார், இந்த தலைப்பை யார் மாற்றினது, நான் இந்த தலைப்பு கொடுக்கலையே அப்படின்னு அவர் கேட்பார். கேட்டவுடனே அப்போ பத்திரிகையில் சொல்லுவாங்க, ஒரு இஸ்லாமிய பெண் இன்னொரு உதவி ஆசிரியர் இருப்பாங்க. அவங்கள சொல்லி அவங்க தான் இந்த தலைப்புக்கான சஹ்ரா என்கிற பேர்னு நினைக்கிறேன், ஒரு இஸ்லாமிய பேர் தான் அது. அந்த பெண் தான் இந்த தலைப்பு மாற்றினாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன அனுமதி இல்லாமல் எப்படி இந்த தலைப்பை நீங்கள் மாற்றினீர்கள் என்று கேட்டுவிட்டு அவர் சொல்லுவார், ஒரு இஸ்லாமியனாக இந்த மண்ணில் இருந்தாலும் கூட தான் இஸ்லாமியத்தை வழிபடுகிறவன், தொழுகிறவன், அதை தொடர்கிறவன் என்பதை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலுக்கு இந்த சமூகம் அவர்களை நகர்த்தி சர்ச்சைக்குரிய கட்டிடம் என்று அவர்களே எழுத வைத்தது இல்லையா? அதுதான் இந்தியாவினுடைய முக்கியமான அரசியல். இந்த அரசியலை புரிந்து கொண்டுதான் நடைபோட வேண்டும் என்று அந்த பத்திரிகையினுடைய அந்த கதையினுடைய குறிப்பிட்ட கதையினுடைய தலைப்பை சர்ச்சைக்குரிய கட்டிடம் இடிக்கப்பட்டது என்பதை அடித்துவிட்டு டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்று அவர் எழுதுவார். ரொம்ப முக்கியமான ஒரு கதை. அவர் சாதாரணமான ஒரு படைப்பாளராக எனக்கு தெரியாது. அவர் நிறைய கதைகள், அவருடைய கதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியகரமாக எரியும் பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு எழுதக்கூடிய முக்கியமான படைப்பாளர். அம்மா என்கிற ஒரு சிறுகதை உண்டு, அவருடைய சிறுகதை. அந்த சிறுகதை கூட ரொம்ப முக்கியமான ஒரு சிறுகதை. மனித உரிமை போராளியும் நக்சலைட்டாகவும் கருதப்பட்ட அஜிதா பற்றின அவருடைய வாழ்வியல் நிகழ்ந்த சம்பவங்களை எல்லாம் வைத்து ஒரு கதை எழுதியிருப்பார். அம்மா என்கிற தலைப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு கதை. அதுவும் ரொம்ப ஆச்சரியகரமான செய்திகளை எல்லாம் சொல்லும். ஒரு புரட்சிக்காரன், ஒரு போராளி இந்த பூமியை, இந்த சமூகத்தை எப்படி பார்க்கிறான் என்பதை பற்றியெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சரியம் என்று நான் சொல்வதெல்லாம் இப்போது நாம் காண கிடைக்காத செய்தியை தான் ஆச்சரியம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படியான ஒரு வாழ்வை கொண்டவர்களுடைய மொத்த சரித்திரத்தையும் அந்த என்எஸ் மாதவன் அவர்கள் எழுதியிருப்பார். அவருடைய கதைகளை நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டும்.